கிறிஸ்துவுக்குள் மிக அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் ஒரு விசேஷமான ஒரு 2 நாள் மாநாட்டிலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டி உடைய பரிசுத்த நாமத்தை நாம் போற்றி பாடவும், உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும், அதே நேரத்தில் சகோதரர்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் கூட நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் அன்பான சகோதரர்களே, பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினாலும் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக கூட இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரங்க ஒரு நல்ல திட்டம் பண்ணியிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சேன். இல்லைனாக்கா பாடம் நடத்த பேசக்கூடிய எங்களுக்கு நாட்டுக்கும் ரொம்ப சிரமமாயிட்டு. ஏன்னா சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு சோதனை காலம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா? ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்ட பிறகு என்ன சோதனை ஸ்டார்ட் ஆகும். சிலருக்கு உண்ட மயக்கம் வரும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய சப்ஜெக்ட் கூட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூங்குறவங்களுக்கு நல்ல தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அநேகர் தான் சொல்லுவாங்க, ஒருதான் நீங்கள் பாடம் நடத்துனா எங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு, அதான் தூக்கம் வரலன்னா என்னை பாடம் நடத்த கூடுவாங்க. அப்படிதான் பிரியமானவர்களே, ஒரு பாஸ்டர் ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு அம்மா எதிரில் உட்காந்து நல்லா தூங்குவாங்க, பருட்டை விட்டு தூங்குவாங்க. அந்த பாஸ்டருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்களா? நம்ம பாடம் நடத்தும் போது ஒருத்தர் தூங்குறாங்கனாக்கா அங்கே பாடம் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் அவங்கள ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு ஏற்படும். அதனால அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாருனாக்கா, இந்த அம்மா தூங்கவே கூடாது, நான் பாடம் நடத்தும் போது இந்த அம்மா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் அந்த அம்மாக்காக்கு. ஆண்டவரே, அந்த அம்மாவுக்கு நல்ல உற்சாகத்தின் ஆவி கொடுங்க, நல்லா உற்சாகமாக சபையில் உட்காந்து பாடம் கேட்கணும், அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். இவர் ஜெபம் பண்ணிங்கிற அதே நேரத்தில் அந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அந்த அம்மா கிட்ட இருந்து தூங்குவாங்க இல்லைங்களா, அந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவர் அந்த ஃபோனை பார்த்த உடனே அந்த பாஸ்டருக்கு, என்னடா அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், உடனே அந்த அம்மாக்கா கிட்ட இருந்து என்ன வருது, ஃபோன் வந்துட்டு இருக்குது, ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு என்னவோன்னு சொல்லி உற்சாகமாக ஃபோன் எடுத்தாரா. ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாரா. அந்த அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டர் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு பிரசங்கம் பண்ணுங்க தூங்கணும். அந்த மாதிரி அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள் சொன்னார், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உற்சாகமாக பாடம் கேட்கக்கூடியவர்கள், ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு உற்சாகத்தின் ஆவி இருக்காது. அதனால அவங்க தூங்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்கள். அந்த கட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்காக தெரிந்து கொண்டதான பாடத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் நகரம் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய நகரங்கள் இருக்குது, ஃபேமஸ் சிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? நியூயார்க் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம சொல்லக்கூடிய நகரங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஃபேமஸ் சிட்டிஸ்ங்க இருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நகரம் எது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, அது எதுங்க? அது எருசலேம் நகரம். உலகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் அன்புக்குரியவர்களே, அது எருசலேம் நகரம் தான். அது மாத்திரமில்லை, இந்த உலகத்திலே ரொம்ப பரிசுத்தமான நகரம், ஹோலி சிட்டி என்று அழைக்கக்கூடிய ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா,
அதுவும் இந்த எருசலேம் நகரம் தான் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுது. யாருக்கெல்லாம் இது பரிசுத்த நகரம் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் முக்கியமான பெரிய மதங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு இது பரிசுத்த நகரம், இஸ்லாமியர்களுக்கு இது பரிசுத்த நகரம், அப்புறம் கிறிஸ்துவர்களுக்கு யூதர்களுக்கு இது பரிசுத்த நகரம் என்று இந்த நகரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. உலகத்தில் அதிகமான யுத்தங்கள் நடந்த ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் இந்த எருசலேம் நகரத்துக்கு தான் அநேக யுத்தங்கள் நடக்குது. ஒரு யுத்த பூமி அது. எருசலேம்ல வேதத்தில் நம்ம பார்க்குற வேத சரித்திரம் மாத்திரம் அல்லாமல் உலக சரித்திரத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த நகரத்துக்காக செய்த யுத்தங்கள் கணக்கில் வராத அளவுக்கு யுத்தங்கள் நடந்திருக்கு. இந்த நகரத்தை பிடிப்பதற்காக இந்த நகரத்தை பிடிப்பதற்காக அநேகர் போட்டி யுத்தங்களை செய்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் என்ன சொல்லி இந்த நகரத்தை குறித்து ஹிஸ்டரி சொல்லுது. சவுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரத்துடைய ஒரு சரித்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் நகரத்துடைய ஒரு சரித்திரத்தையும் அதே நேரத்தில் எருசலேம் நகரத்துடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரி அண்ட் ப்ராஃபஸி, எருசலேம் நகரத்துடைய சரித்திரமும் அதோடைய தீர்க்க தரிசனத்தையும் நம்ம இன்றைக்கு பாடத்தில் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம் பிரியமான். ஸோ அன்புக்குரியவர்கள், இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் தான் இந்த நகரம். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூதர்களுக்கு. யூதர்களுக்கு இந்த நகரத்தின் மேலே அன்புக்குரியவர்களே எல்லை இல்லாத அன்பும் ஆசையும் இருக்கு. யூதர்களுக்கு எருசலேம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த நகரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு பற்று எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் நம்ம படிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த எருசலேம் நகரத்துக்காக என்ன செய்திருக்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். பாருங்க, இயேசு அழுத சம்பவத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது 3 சம்பவங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதிருக்கிறார். ஒன்று லாசருடைய மரணத்துல, 2வதாக நாம் பார்க்கும்போது இந்த எருசலேம் நகரத்துக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லியிருக்கும் போது அன்பானவர்களே இந்த நகரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் என்பதை நமக்கு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு யூதனுக்கும் இந்த நகரம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான அநேக வேத வசனங்களை கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 137ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த வசனம் என்ன காட்டுது அன்புக்குரியவர்களே, யூதர்களுக்கு எருசலேம் இருக்கக்கூடிய அன்பை இந்த வசனம் வெளிப்படுத்துது. என்ன சொல்லிட்டு பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 137வது சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு யூதனுக்கும் எருசலேம் நகரத்தின் மேல் அவ்வளவு அன்பு இருக்கு. இந்த வசனம் அதற்கு ஆதாரமாக இருக்கு. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன்னுடைய தொழிலை மறப்பதாக என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு இந்த நகரத்தின் மேல் அன்பு பிரியமானவர்கள். சரி, இதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். எருசலேம் நகரம், எருசலேம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி நம்ம ஆராயும் போது, எருசலேம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுங்களா யாருக்காவது? எருசலேம் என்றால் அன்புக்குரியவர்களே சமாதானத்தின் உடைமை என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? சமாதானத்தின் உடைமை அல்லது சமாதானத்தின் அஸ்திவாரம் என்று அர்த்தம். எருசலேம் என்ற அர்த்தம் சமாதானத்தின் உடைமை அல்லது சமாதானத்தின் அஸ்திபாரம் என்றார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நகரத்துக்கு எந்த நேரத்தில் பேர் வச்சாங்களோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் சமாதானமே இல்லை. சமாதானமே இல்லாத நகரத்துக்கு என்ன பேரு? சமாதானத்தின் அஸ்திவாரம் என்று பேர். பேருக்கும் அங்க நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை பிரியமன்.
நிறைய பேருக்கு இப்படி தான் பேரை வைக்குவாங்க. பேருக்கும் அவருக்கு என்ன இருக்காது, பொருத்தமே இருக்காது. ஒருத்தர் பேர் அன்பரசன் பேர் வச்சுட்டு இருப்பாரு, ஆனாட்ட என்ன இருக்காது, அன்பே இருக்காது. எப்ப பாரு வம்பு பண்ணிட்டே இருப்பார். சில பேருக்கு ஆரோக்கியராஜ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, உடம்பெல்லாம் வியாதி வச்சுன்னு இருப்பார். கேட்ட அவருக்கு பேரு ஆரோக்கியராஜ். சில பேருக்கு சாந்தராஜன் பேருங்க. அன்புக்குரியவர்கள், என்ன பேருங்க? சாந்தராஜ், சாந்தி, இதெல்லாம் பேர் தெரியாம வச்சுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சாந்தமே இருக்காது. அதே போல அன்புக்குரியவர்களே, இந்த எருசலேம் நகரத்துக்கு கூட நீங்க பார்க்கும்போது இப்போது அங்க நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஆரம்பத்திலிருந்து சமாதானம் இல்லாத ஒரு நகரத்துக்கு சமாதானத்தின் அஸ்திபாரம் என்ற பேர் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு நாள் இந்த பேரு அந்த நகரத்துக்கு என்னாகும், பொருத்தமாகும். வேதம் அதான் நமக்கு சொல்லுது. இந்த நகரம் உலகத்துக்கு என்ன கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். அதுக்கு வச்ச பேருக்கும் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு பொருத்தம் ஏற்படும். ஆனால் பிரியமானவர்களே, அது வரைக்கும் இந்த பேர் அதுக்கு பொருத்தமற்ற பேராக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த பட்டணம், இந்த நகரம், எருசலேம் நகரமானது எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மலை மேல் கட்டப்பட்ட நகரம். இது என்ன நகரம்? மலை மேல் கட்டப்பட்டிருக்குது. எந்த நகரம், எந்த மலை என்று பார்க்கும்போது சியோன் மற்றும் மோரியா மலை மேல கட்டப்பட்டிருக்கு இந்த நகரம். எந்த மலை? சியோன் மற்றும் மோரியா மலை மேல கட்டப்பட்டிருக்குது இந்த நகரம். இந்த நகரத்தை தான் ஆண்டவர் மனசுல வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வருஷம் சொன்னார் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வருஷம் சொல்லிக்கிறார் இல்லைங்களா? இந்த நகரம் எங்க கட்டப்பட்டிருக்குது? மலை மேல கட்டப்பட்டிருக்கு. என்ன வருஷம் சொன்னார் ஆண்டவர்? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் இல்லைங்களா? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் இந்த நகரத்தை மனதில் வச்சுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதான் பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எருசலேம் நகரத்தை எப்படி வர்ணிப்பாங்கனாக்கா, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ரொம்ப சரித்திரக்காரர்களால் வர்ணிக்கப்பட்ட ஒரு நகரம். வேதம் கூட எருசலேம் நகரத்தை வர்ணிக்கும். எப்படி வர்ணிக்குதுன்னா, எருசலேம் நகரம் என்பது மலையின் மேல் ஒரு சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்ட ஒரு நகரம். ஒரு சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டு இருக்குதான். ஆமா பிரியமானவர்களே, சிம்மாசனம்னா உலகத்தை ஆள போற ஒரு நகரமாக இந்த எருசலேம் இருக்கு. உலகத்துடைய ஒரு தலைநகரமாக, உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு கேபிட்டல் சிட்டியா இந்த நகரம் காணப்படும். அதனால தான் இந்த நகரத்தை எப்படி சொல்வாங்கனாக்கா, எப்படி உட்காந்துருக்கு அந்த நகரம் கட்டப்பட்டிருக்க அந்த மலை பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, மேல ஒரு டேபிள் மாதிரி இருக்குமா. அந்த மலை பகுதி மேல் பகுதி பார்க்கும்போது ஒரு டேபிள் போட்டு, ஒரு மேசை போட்டு, அது மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நகரம் போல இந்த எருசலேம் நகரம் இருக்கிறதாக பைபிள் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, இந்த நகரம் ஒரு பாதுகாப்பான நகரம். அவ்வளவு சுலபமாக யாருமே இந்த நகரத்தின் மேல யுத்தம் பண்ணி இந்த நகரத்தை ஜெயிச்சிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த நகரத்துக்கு ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு இயற்கையான பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? அது வாசிங்க, சங்கீதம் 125 சங்கீதத்துல 25 2வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, எருசலேம் ஒரு பாதுகாப்பான நகரமாக இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள்லாங்க சூழ்ந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நம்ம நாட்டுக்கு கூட, நம்ம இந்தியாவுக்கு கூட நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மலை இருக்கு இல்லைங்களா? என்னங்க அது? இமயமலை. இமயமலை இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. எதிரிகள் நம்மளை தாக்காதபடிக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. ஆனா எருசலேம் நீங்க எடுத்துக்கினீங்கன்னாக்கா சுற்றிலுமும் மலைகள் இருக்கு, பள்ளத்தாக்குகள் இருக்கு. அகல வெளிநாட்டுல யாராவது எதிரிகள் எருசலேமை அவங்க பிடிக்கணும்னு நினைச்சா அது அவ்வளோ சுலபமானது கிடையாது.
அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, எருசலேமை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது, அது ஒரு இசைவினிப்பான ஒரு நகரம் என்று சொல்லுது. ஒரு கம்பேக்ட் சிட்டி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 122 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். 122 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் இசைவினிப்பான பட்டணமாக கட்டப்பட்டிருக்கு. சரி பிரியமானவர்களே, இந்த எருசலேமுக்கு முதல் வைக்கப்பட்ட பெயர் என்ன? பிரதர் குயிஸ் கேட்டிருந்தார் இல்லைங்களா? நிறைய பேர் ஆன்சர் சொன்னீங்க. நானும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறேன். எருசலேமுக்கு இருந்த பழைய பெயர் என்ன? யாருக்கா தெரியுங்களா? வெரி குட், சிஸ்டர் சொன்னாங்க, சாலேம். வேதாகமத்துல பிரியமானவர்களே, எருசலேம் முதல் எந்த பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாலேம் என்ற பெயரால அது அழைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆதியாகமம் 12, 14, 18 வருஷத்துல வாசிக்கிற இல்லைங்களா? வாசிங்க 14, 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. பாத்தீங்களா? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அகலே அன்பானவர்களே, வேதத்துல இந்த நகரத்துக்கு ஆரம்ப பெயர் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாலேம். அதுக்கு ராஜாவாக இருந்திருக்குது யாருங்க ராஜாவா இருந்தாரு? மெல்கிசேதேக். கொஞ்சம் பக்கத்துல பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிறாங்களா பாருங்க, தூங்குறாங்களா? சரி, நான் தான் தூங்குறேன்றீங்களா? பக்கத்துல இருக்கிறாங்களா? நான் தான் தூங்கிட்டு. சரி பிரியமான சகோதர சரிகளே, அதான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 76 கூட சொல்லுது, சாலமில் அவருடைய கூடாரமும் சியோனில கர்த்தருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அன்பானவர்களே, சாலம் என்பதுதான் எருசலேமுடைய முதல் பெயராக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து வேதாகமத்துல எருசலேமுக்கு வேற என்னெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருந்துச்சு, என்னென்ன பேரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம ஆராயும் போது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. வேற எந்த பெயர்? இப்ப சாலேம்னு ஒரு பேர் சொல்லிங்க எருசலேமுக்கு. வேற அப்பத்தின் வீடு, அது பெத்தேலுக்கு தான் அப்பத்தின் வீடு. பிரியமானவர்களே, ஜெபூஸ் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு. எபூஸ் என்ற பெயர் எருசலேமுக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 11 அதிகாரம் 4 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 11, 4 வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேலினை தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். பாருங்க பிரியமானவர்களே, எபூசாகிய எருசலேம். இது வேதத்தில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு இந்த வார்த்தைக்கு. அதாவது எருசலேமுக்கு சாலேம் என்ற பெயர் இருந்திருக்கு, அப்புறம் எபூஸ் என்ற பெயரும் அதற்கு இருந்திருக்கு. ஏன் என்று பார்க்கும்போது அங்கு எபூசியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை அவங்க கைப்பற்றியிருந்தாலும் அன்பானவர்களை, இந்த எருசலேம் நகரம் அநேக நாட்கள் வரைக்கும் கைப்பற்றப்படாமல் அதுல எபூசியர்கள் குடியிருந்தார்கள். அது எப்ப கைப்பற்றப்பட்டிருந்தாலும் இந்த சரித்திரத்துல நாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. அதுல வசனம் சொல்லுது எபூஸ் என்று இந்த வசனத்துல நம்ம வாசி. அதுக்கு பிறகுதான் இந்த நகரத்தை என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது தாவீது இதை கைப்பற்றுறார். தாவீது எபூசியர்கள் மேல் யுத்தம் பண்ண போறாரு. ஆனா ரொம்ப நாட்கள் எருசலேமை, அதாவது எபூசை அவங்களால கைப்பற்ற முடியாம இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த எபூசியர்கள் எவ்வளவு வல்லமையா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அன்பானவர்களே, அந்த தேசத்துல அந்த நகரத்துல இருந்த அந்த எபூசியர்கள், கண்ணு தெரியாத குருடர்கள், சப்பானிகள் எல்லாரும் யுத்தம் பண்ண வந்துருவாங்க. யாராவது அந்த பட்டணத்தை பிடிக்க வந்தாங்க அப்படின்னாக்கா யார் வருவாங்க யுத்தத்துக்கு? கண்ணு தெரியாத குருடர்கள் வருவாங்க. கால் இல்லாத முடவர்கள் யுத்தத்தை தடுத்து நிறுத்துவாங்க, கேடயமா நிற்பாங்க அந்த நகரத்தை காக்குறதுக்கு. பாருங்க வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5 அதிகாரம் 6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தாவீது யுத்தத்துக்கு போறாரு. ரொம்ப நாட்கள் இது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வராமலே இருந்துச்சு.
எபூசியர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கிறீங்களா? சப்ஜெக்ட் கேட்டுக்கிறீங்க தானேங்க? ஏன்னா சில பேருக்கு ஹிஸ்ட்ரினாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்னா கொஞ்சம் கஷ்டம். சில பேருக்கு தீர்க்க தரிசனம்னா கஷ்டம். ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். ஆனா மெஜாரிட்டி நாம் பார்க்கும்போது சரித்திர பாடம் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோர்வா இருக்கும். அதுல இருந்து அது மாத்திரம் நீங்க காலில இருந்து நிறைய பேர் பாடம் கேட்டு களைப்பா இருப்பீங்க. அதனால பிரியமானவர்களே உற்சாகப்படுத்தி உங்களே நீங்க என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்தி. நம்ம பழைய சபையில இருந்தவங்களா இருந்தா ஒரு அப்பப்போ அல்லேலூயான்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம பேச முடியாது. அது ஒழுக்கமாவும் இல்லை அன்பானவர்களே. அதனால நல்லா உற்சாகமா கவனிங்க பாடத்தை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் இல்லைங்களா? எருசலேமை பற்றி நம்ம இப்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. சரி, இப்போ தாவீது யுத்தத்துக்கு போகும்போது அதை பிடிக்க முடியல. அதான் சொல்றாரு, குருடர்கள் சப்பானிகள் வந்து உன்னை தடுப்பாங்கன்னு சொல்லி தாவீதுக்கு சொல்ற. அப்ப தாவீது அங்க ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் அந்த இடத்துல. யார் போய் எருசலேமை பிடிக்கிறீங்களோ அவன் தான் என்னுடைய படைத்தலைவனாக இருப்பான், படைத்தலைவனாக இருப்பான்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் தன்னுடைய வீரருங்க கிட்ட. யாருங்க போய் அதை ஜெயிச்சது? யாருங்க? வெரி குட், யோவாப். யோவாப் என்ன செஞ்சார் பாருங்க பிரியமானவர்களே. யோவாப் யுத்தத்துக்கு போய் அது மேல ஜெயம் எடுத்து அதற்கு அவன் தலைவனானான் இருப்பார். சரி, ஓகே. அடுத்து எருசலேமுக்கு இன்னும் வேற என்னெல்லாம் பெயர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராயும் போது அன்புக்குரியவர்களே, ஏசாயா 29 1வது வருஷத்தை நாம் வாசிக்கும் போது, இது ஆண்டவர் எருசலேமுக்கு வச்சிருக்கிற ஒரு செல்ல பெயர் என்று சொல்லலாம். எருசலேம் என்ன பெயர் வச்சுக்கிறாரு? ஒரு செல்ல பெயர் வச்சு கூப்பிட்டு இருக்கிற ஒரு பெயர் தான் இந்த பெயர். வாசிங்க, ஏசாயா 29 1ஆம் வருஷத்தை நாம் வாசிக்கும். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும். தாவீது வாசம் பண்ணுகிற அரியேல் என்ன பேருங்க அதுக்கு? அரியேல். அரியேல் என்பது அதற்கு தேவன் வச்சிருக்கிற ஒரு சிம்பாலிக் நேம். நம்ம சில பேர் கூடுவோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒரிஜினலா பேர் வச்சிருப்பாங்க, ஒண்ணு இருக்கும். நம்ம பாசமா ஆசையா கூப்பிடக்கூடிய ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி தேவன் வந்து எருசலேமுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கிறாருன்னா அரியேலே, அரியேலே என்று சொல்லி என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவார். அரியேல் என்பது அதற்கு தேவனை செய்த செல்ல பெயர். இஸ்ரேலோட சில நேரங்கள்ல அவருக்கு அன்பு அதிகமாகும் போது, இஸ்ரேல் மக்கள் மேல அவருக்கு அதிகமா அன்பு ஆகும்போது அவங்களை எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா? எங்கேயாவது படிச்சுக்கிறீங்களா அவர் எப்படி கூப்பிட்டு இருக்கிறார் ஆண்டர்? பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44 2ஆம் வருஷத்தை வாசிங்க. ஏசாயா 44 வசனம் 2 வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷீரானே. கூடுவாரு எஷிரான் என்று தேவன் அவர்களை அழைப்பார். இது கூட பிரியமானவர்களே, தேவன் அவங்க வச்சுக்கிற ஒரு பொயட்டிக்கல் நேம், ஒரு கவிதை பெயர் தான் இந்த எஷிரான் என்று கூடுவார். அதே மாதிரி அரியேல் என்று கூப்பிடுவார். சரி, இப்ப சரித்திரத்துக்கு வரலாம். எப்போது இந்த நகரம், யாருடைய காலகட்டத்துல இந்த நகரத்துக்கு எருசலேம் என்ற பெயர் அதற்கு வந்தது என்று சொல்லி நம்ம பைபிள்ல நம்ம ஆராயும் போது, பிரியமானவர்களே, எருசலேம் என்ற பெயர் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது யோசுவாவுடைய காலகட்டத்தில் தான் முதலாவதாக சாலேம் என்ற நகரம் எருசலேம் என்ற நகரத்தால் அழைக்கப்படும். வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேள்விப்பட்ட போது. பிரியமானவர்களே, இங்கேதான் சாலேம் நகரம் எருசலேம் நகரம் என்ற பெயர் மாற்றப்பட்டு சொல்லப்படுது இல்லைங்களா? ஒவ்வொரு நகரத்துக்கும் பெயர் மாற்றப்பட்டு இருக்கு இல்லைங்களா?
இப்ப நீங்க இருக்கிறீங்க இந்த ஊருக்கு பழைய பேர் என்ன? பாண்டிச்சேரி. ஆ? புதுச்சேரி, பாண்டிச்சேரி. கரெக்டுங்களா? தப்பா தான் சொல்றேன். இதற்கு இருந்தது வந்து பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் என்னங்க? புதுச்சேரின்னு பேர். பேர் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. இன்னும் இது புதுச்சேரியா? புது டெல்லி, நியூ டெல்லி, மெட்ராஸ். அதுக்கு பழைய பேர் என்னங்க? சென்னை. எல்லாம் மறுபடியும் பழைய பேருக்கு திரும்புறோம். எங்க ஊருக்கு கூட வந்து பேரு தெரியுங்களா? எங்க ஊர் பேரை சொன்னாலே நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. இப்ப நீங்க அழகா கூப்பிடுறீங்களே பெங்களூர் அப்படின்ட்டு. அதோடைய ஒரிஜினல் பேர் சொல்லிட்டாங்களா? வெண்டக்கா நல்லூர் அப்படின்ட்டு. என்ன வெண்டக்காக்குதுமா? வெண்டக்கா அதுதான் சொல்லுவாங்க, வெண்டக்கா நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மாற்றப்பட்டு என்னங்க பெங்களூர்ன்ட்டு இங்கிலீஷ்கார மாத்தினா, அதுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, எங்க கன்னடா பேர்லயே கூப்பிட்டுக்கிறோம், பெங்களூரு அப்படின்னு கூப்பிடும். பிரியமானவர்களே, அதே போல எருசலேம் என்ற நகரம் சாலேம் என்ற நகரத்தோடு எரு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு எருசலேம் என்ற பெயர் வழங்கப்படுது. அதற்கு ராஜாவாக இருந்தது யாருங்க? அப்போ யாருங்க ராஜாவா இருந்தாரு? அதோனிசேதேக் அப்போது ராஜாவாக இருந்திருக்கிறார். அதோனிசேதேக்கை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. யோசுவா அதோனிசேதேக்கை கைது செய்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். யார் படிச்சுக்கிறீங்க? பைபிள் படிச்சவங்க சொல்வீங்க. அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அதோனிசேதேக்கை கைது செய்து யோசுவா அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். சிஸ்டர் என்ன செஞ்ச? என்ன தண்டனை கொடுத்தாருங்க யோசுவா அவருக்கு? வெரி குட். பிரதர் சொன்னார். அவருடைய கட்டை விரல் இருக்குங்களா, இந்த 2 கட்டை விரல், கால் கட்டை விரல் என்ன பண்ணிட்டாரு? பெரு விரலை வெட்டிட்டாரு. அப்ப அதோனிசேதேக் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஏன் வந்து கட்டை விரலை வெட்டினார்? ஏன் வந்து யோசுவா அதோனிசேதேக்குடைய கட்டை விரலை ஏன் வெட்டினாரு? அன்புக்குரியவர்களே, அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, இவர் எந்தெந்த ராஜாவெல்லாம் கேப்சர் பண்ணுவாரோ, சிறை பிடிப்பாரோ, அவங்களெல்லாம் என்ன செய்வாரு? அவங்களுடைய கை விரலை வெட்டி சந்தோஷப்படுவார். கை விரலை வெட்டி துடிப்பாங்க இல்லைங்களா? அந்த விரலை வெட்டும் போது அந்த விரல் வேற துடிக்கும் கீழே விழுந்து. அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். அதான் அவர் அப்பதான் சொல்றாரு, அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் என்ன செஞ்சனோ தேவன் அதை எனக்கு செய்தார் அப்படி. பாருங்க பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யறோமோ அது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்? ரிட்டர்ன் வந்தே வரும். அதான் வேதம் சொல்லக்கூடியது, எதை விதைக்கிறாய் நீ அதை அறுப்பாய் என்று. சரி பிரியமானவர்களே, இப்போ யோசுவாவுடைய காலத்துல தான் எருசலேம் என்ற பெயர் இந்த நகரத்துக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அன்புக்குரியவர்களே, தாவீது காலம் வரைக்கும், தாவீது ஆட்சி செய்யும் காலம் வரைக்கும் எருசலேம் நகரம் எபூசியருடைய கட்டுப்பாடுல தான் இருந்துச்சு. எபூசியர்கள் தான் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு தாவீது அதன் மேல் படையெடுத்து போறாரு. படையெடுத்து போய் அதை ஜெயிச்சு அந்த நகரத்தை கைப்பற்றி என்ன செஞ்சார் தெரியுங்களா? அதை தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. எருசலேமுக்கு என்ன பேர் வந்துச்சு? சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம். தாவீது எருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகரமாக அறிவிச்சார். இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஜெருசலம் became the capital of இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகரமாக அறிவித்தது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, தாவீது தாங்க ஃபர்ஸ்ட் அதை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாடி எதுங்க தாவீதுடைய ராஜ்யத்தின் தலைநகரமா எது இருந்துச்சுங்க? யார் சொல்றீங்க பார்ப்போம்? கேள்வி கேட்டு தான் பாடம் நடத்தணும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி தாவீதுடைய ராஜ்யத்தின் தலைநகரமாக எது இருந்துச்சு? எருசலேம் வந்து இப்பதான் பிடிக்கிறாரு. ஓகே, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு. அதுக்கு முன்னதாக தாவீது எதை தலைநகரமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை நடத்தி இருந்தார்? சொல்றீங்க பிரதர், இங்க வரைக்கும் வருது பிரதர். எப்ரோன் இல்லைங்களா? எப்ரோன்ல 3 வருஷம் ஆட்சி செஞ்சார். அவருடைய ஆட்சி காலம் 40 வருஷத்துல 3.5 years எப்ரோன்லயும், மற்ற 6.5 வருஷங்கள் அவர் எருசலேமிலே தலைநகரமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை செய்திருந்தார் என்று நம்ம பார்க்கலாம்.
அன்பானவர்களே, இப்போ இந்த நகரத்துக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஆல்ரெடி இந்த நகரத்துக்கு நல்ல பேர் இருந்துச்சு. ஏன்னா இந்த நகரத்தை ஆட்சி செஞ்சவங்கலாம் பெரிய பெரிய ராஜாங்கத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. மெல்கிசேதேக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் பைபிளை நம்ம பார்க்கும்போது அதோனிசேதேக்கு, அதற்கு பிறகு தாவீது தன்னுடைய ஆட்சியில அதை தன்னுடைய தலைநகரமாக அறிவிச்சதுனால அந்த நகரத்துக்கு உலகம் முழுவதும் என்னாச்சுங்க, அதுக்கு ஒரு பேர் வந்துருச்சு. ஒரு கேபிட்டல் சிட்டின்னா அதுக்கு அந்த நாட்டுடைய இந்த தலைநகரம் அப்படின்னாக்கா, அந்த நாட்டுடைய தலைநகரம் பெயர் எல்லா நாட்டுக்கு என்ன ஆகும், தெரிய வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, அமெரிக்காவுடைய தலைநகர் எதுங்க? நியூயார்க். அமெரிக்கால எவ்வளவு நகரங்கள் இருக்கு? இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? சும்மா ஒரு கொஸ்டின் பண்றோம், ஏன்னா தெரியாது. நியூயார்க் ஏன் சொல்ல வர நம்ம? நியூயார்க் தலைநகரமா இருக்கிறதுனால அந்த நகரத்துடைய பெயர் நமக்கு தெரியுது. அதே போல எருசலேம் என்ற நகரம் உலகம் முழுவதும் இப்ப என்னாச்சுங்க தெரிய வருது. தாவீதுடைய ராஜாவுடைய தலைநகரமாக எருசலேம் அறிவிக்கப்படுது. அடுத்த சம்பவம் நடக்குது பிரியமான. நெக்ஸ்ட் எருசலேம் நடந்த அடுத்த இன்சிடென்ட். இப்ப எருசலேம் தலைநகரம் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண நகரமாக இருந்த எருசலேம் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, தலைநகரமாக மாற்றப்படுது. அதுக்கு பிறகு சாலமோனுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த இடத்துல தான் தேவன் ஒரு சம்பவத்தை செய்கிறார். தாவீது ஜனங்களை என்றார் இல்லைங்களா? தாவீது ஜனங்களை எண்ணும் போது அது தேவனுடைய பார்வையில பாவமாக எண்ணப்படுது. அதனால தேவன் என்ன செய்யறாரு, இஸ்ரேல் மேல வாதை வர செய்யறாரு. அந்த சங்கார தூதன் அப்படியே இஸ்ரேல் மக்கள் அழிச்சுட்டே வரும்போது எருசலேமுக்கு வராரு. எருசலேம்ல என்ன செய்யறாரு, தேவன் வந்து அங்க ஸ்டாப் பண்றார், போத நிறுத்து அப்படின்னும் போது அந்த சங்கார தூதன் எங்க நின்றாரு, ஒர்னானுடைய காலத்துல நிற்கிறார். எருசலேம்ல ஒர்னானுடைய காலம். அந்த இடம்தான் தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு நகரமாக இது மாறுது. அங்கதான் அன்புக்குரியவர்களே, தேவன் வந்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். அன்பானவர்களே, இப்ப கவனிங்க, எருசலேம் வந்து தாவீதுடைய தலைநகரமாக மாத்திரமல்லாமல் ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு நகரமாக மாற்றி அங்கே சாலமோன் என்ன செய்றாருன்னா அங்க ஒரு ஆலயத்தை கட்டுறார். எருசலேம் என்ன கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, சாதாரணமான ஆலயம் கிடையாது. என்ன ஆலயம் கிடையாது? சாதாரணமான ஆலயம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, தங்கத்திலேயே ஆலயம் கட்டியிருந்தார். எதை கட்டியிருந்தாரு? தங்கம், கோல்டன் டெம்பிள். எவ்வளவு கோல்டு இருந்துச்சு தெரியுங்களா அன்பானவர்கள்? சாலமோன் எருசலேம்ல கட்டியிருந்த அந்த ஆலயத்துல எவ்வளவு கோல்டு இருந்துச்சு, எங்க கட்டப்பட்டு இருந்துச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது வாசிங்க, 2 நாளாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். பாருங்க அன்புக்குரியவர்கள், இப்ப சாலமோன் எங்க கட்டினார் ஆலயத்துல? சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஒர்னானுடைய களத்துல ஆலயத்தை கட்டினார். எங்க கட்டப்பட்டுச்சு? எங்க கட்டப்பட்டுச்சுங்க? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? மோரியா மலை. மோரியா மலை என்ன ஞாபகம் வருதுங்களா? ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்த ஒரு ஸ்தலம். ஈசாக்கை பலி கொடுத்த அந்த ஸ்தலத்துலதான் அன்பானவர்களே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, தான் சொன்னேன் இல்லைங்களா, சாதாரணமான ஆலயம் அல்ல, அது பொன்னும் வெள்ளியும் விலையேறப்பெற்ற கற்களால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். தாவீதுக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு பாருங்க. வாசிங்க இப்ப அந்த வசனத்தை, 22 சங்கீதம் 1 நாளாகும் 22 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். தாவீது என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கணுமா? சகல தேசத்திலும் கீர்த்தியும் மகிமையுடையதாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, வேர்ல்டு ஃபேமஸா இருக்கணும், அதுக்கு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி என்ன செஞ்சாரா? கொஞ்சம் பைபிள் எடுத்து படிங்க. 14 வசனம் வாசிங்க. வசனம் போடலைங்க, வசனம் 14 வாசிங்க அன்புக்குரியவர்களே. தாவீது எவ்வளோ பொண்ணு ஆலயத்துக்காக சேகரிச்சிருந்தார். 14 வசனம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துல 14 வசனம் வாசிங்க. 14th verse. 1 நாளாகமம் 22 வசனம் 14 படிங்க சிஸ்டர். 14ஆம் வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். பிரியமானவர்களே, தாவீது சொல்றாரு, இதோ கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொண்ணு. எவ்வளவு கோல்டு? 1,00,000. எவ்வளவு கோல்டுங்க? 1,00,000 தாலந்துங்களா? 1,00,000 தாலந்துன்னா கேஜி கணக்குல, நம்ம கேஜி கணக்குல எடுத்தாக்கா எவ்வளவு கேஜி வருது அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஒரு கேஜிக்கு 34 ஒரு தாலந்துக்கு 34 கேஜி. இல்லைங்க, ஒரு தாலந்துக்கு 34 கேஜினாக்கா எவ்வளவு கேஜிங்க அங்க கோல்டு இருந்துச்சுங்களா? 34 லட்சம் கேஜி. எவ்வளவு லட்சம் கேஜி? 34 லட்சம் கேஜி எங்க இருக்கு? ஆலயத்துல இருக்கு. உங்க வீட்டுல எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு கேஜி இருக்கு உங்க வீட்டுல? கேஜி கணக்குல இருக்கு. எல்லாம் பிஸ்கெட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? பிரியமானல, கேஜி எல்லாம் வைக்க முடியாது, நம்மலாம் கிராம்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் 200 கிராம் இப்படி வச்சுக்கலாம். அன்புக்குரியவர்களே, எருசலேம்ல இருந்த ஆலயத்துல மாத்திரம் எவ்வளவு இருந்துச்சுங்க? 1,00,000 34 லட்சம் கேஜி கோல்டு இருக்கு. 10 லட்சம் தாலந்து வெள்ளி. வெள்ளி எவ்வளவுங்க? 10 லட்சம் தாலந்து. பிரியமானவர்களே, இப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிறகு உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களுடைய கண்கள் எங்க திரும்புது? எருசலேம் பக்கம் திரும்புது. எருசலேமை கைப்பற்றினா என்ன இருக்கு? எக்கச்சக்கமான ஆஸ்தி நமக்கு அங்க இருக்கு. அதனால எருசலேம் எல்லாம் டார்கெட் பண்ணாங்க. அநேக ராஜாக்கள், பிரியமானவர்களை, எருசலேம் எப்படியாவது கைப்பற்றினா அங்க இருக்கக்கூடிய வெள்ளி பொண்ணு எல்லாமே என்னங்க வெறிய ஆலயத்துல இவ்வளவு இருந்துச்சுனாக்கா, எருசலேம் நகரத்துல வாழ்ந்தவங்களுடைய ஆஸ்தி எவ்வளவு இருந்திருக்கு. அதனால தாங்க அநேகர் அது மேல யுத்தம் பண்ணாங்க. நம்ம இந்தியா மேல கூட நிறைய பேர் வந்தாங்களா, படையெடுத்து வந்தாங்க இல்லைங்களா? எதுக்கு வந்தாங்க? இந்தியால அவ்வளவு செல்வம் இருந்துச்சு இல்லைங்களா? இந்தியால என்ன இருந்துச்சுங்க? அவ்வளவு செல்வம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. அதனால அங்க இருக்கிறவன் அந்த மூலையில இருக்கிறார் யாருங்க? பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டச், போர்ச்சுகல் எல்லாம் ஏன் நம்ம நாட்டை தேடி வந்தாங்க தெரியுங்களா? நம்மளெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கா இல்ல, நம்ம நாட்டு அவ்வளவு செல்வம் இருந்துச்சு பிரியமான, அதெல்லாம் சுரண்டிட்டு போறதுக்காக தான் வந்தாங்க. வியாபாரம் என்ற பேர்ல வந்து பார்த்தாக்கா இங்க அவ்வளோ செல்வம் செழிப்பு இருந்துச்சு. அதனால தான் ஒருத்த வந்து இங்க அட்டாக் இங்க வந்து நாட்டை பிடிக்க வந்தாங்க. எல்லாத்தையும் சுரண்டின்னு போயிட்டாங்க. நம்ம சாப்பிட்டுக்கிறதெல்லாம் மிச்ச மீதி தான். சாப்பிட்டு எலும்பு போடுவாங்க இல்லைங்களா? அதுதான் இப்ப நம்ம எல்லாம் இந்தியன்ஸுங்க, இந்தியர்கள் அனுபவிச்சுட்டு. ஆல்மோஸ்ட் யார் எடுத்துன்னு போயிட்டாங்க? எல்லாம் வெள்ளைக்காரன் நம்ம சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. இப்ப யார் சொல்லிட்டு இருக்கிறாங்கனாக்கா, இப்ப இருக்கிற அரசியல் மக்கள் பாவம் இல்லைங்களா? அன்பானவர்களே, இந்த நகரம் இப்ப என்ன ஆகுதுனாக்கா, மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை இது பெறுது. ஏன்னாக்கா அரசியல் ரீதியாக பார்க்கும்போது தலைநகரம், மத ரீதியாக பார்க்கும்போது இது என்னங்க, அங்க ஆலயம் கட்டப்பட்டதுனால எல்லா ஜனங்களும், இஸ்ரேல்ல இருக்கிற எல்லாரும் வருஷத்துக்கு 3 முறை எங்க வரணும்? எருசலேமுக்கு வந்தே ஆகும். அந்த பஸ்கா பண்டிகை அங்கதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிரேமானல கூடார பண்டிகை அங்கதான் நடத்தப்படும். பெந்தகோஸ்த பண்டிகை அங்கதான் நடத்தப்படும். அதனால இப்போ இது மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக மாற்றுது.
அன்பானவர்களே, இப்போ அநேக ராஜாக்கள் படையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டே போயிருக்கிறாங்க. சரித்திரத்துல நம்ம பார்க்குற, வேதத்துல பார்க்குறோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய ராஜா வராரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேபுகாத்நேச்சர். இப்ப பாருங்க, எருசலேமுடைய அழிவு. இதுதான் முதல் முறையாக எருசலேம் முற்று முடியுமாக, அதாவது தரைமட்டமாக இடிக்கப்பட்டு, அதிலிருந்து ஆலயம் இடிக்கப்பட்டு, பிரியமானல தீ வைக்கப்பட்டு, அதுல இருந்து ஆஸ்தியெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அநேகர் சிறைப்பட்டு போனான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1-2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 18 சில வசனங்களை வாசிங்க. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று, வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க பிரியமான, தேவன் கடைசி என்ன செஞ்சிட்டாருன்னா, எருசலேம் யூதர்கள் எல்லாரையும் பாபிலோன் ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக கட்டியிருந்த அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டாரு. எருசலேம் நகரமும் தரைமட்டமாக இடிக்கப்பட்டுச்சு. அதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசி. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும், ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அடுத்த 19ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். அன்புக்குரியவர்களே, எருசலேம் ரொம்ப அழகான பட்டணம் இல்லைங்களா? ஆலயம் இருந்துச்சு, மாளிகைகள் எல்லாம் இருந்துச்சு. அங்க எல்லாவற்றையும் அக்னினால சுட்டரிச்சு பாபிலோன் தேசத்து ராஜா எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு போட்டுட்டார். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு 70 வருஷங்கள் இந்த நகரம் பாலாய் கிடந்தது. எவ்வளவு வருஷங்கள்? 70 வருஷம் எருசலேம் நகரம் ஆள் இல்லாம எப்படி இருந்துச்சுங்க? ஜனங்க இல்லாம சுட்டரிக்கப்பட்டு பாலாக கிடந்தது. அதற்கு பிறகு அன்பானவர்களே, 70 வருஷத்துக்கு பிறகு கோரஸ் ராஜா எஸ்ரா மூலமாக ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன செய்றாரு? அனுமதி கொடுக்கிறார். அதான் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சுக்கலாம். எஸ்ரா நெகேமியா எருசலேம்ல இருந்த ஆலயமும் நகரமும் திரும்ப கட்டப்பட்டுச்சு, ரீபில்டு, மறுபடியும் கட்டப்படுது. இப்போ அன்பானவர்களே, இப்ப என்ன செய்யறாரு பார்க்கும்போது, கோரஸ் ராஜாவுடைய ஒரு ஏவுதல், தேவனுடைய ஒரு ஏவுதல்னால, அவருடைய ஆவிய தேவன் ஏவுதல்னால ஆலயத்தை கட்டும் ஒரு பொறுப்பை எஸ்ரா கிட்ட ஒப்படைக்கிறார். சரிங்களா? எஸ்ரா ஆலயத்தை கட்டுறாரு. ஆனாலும் ரொம்ப நாட்கள் வரைக்கும் எருசலேம் நகரம் இனாங்கள கட்டப்படாமலே இருந்துச்சு அன்புக்குரியவர். ஆனா ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து வந்துட்டு, நெகேமியாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நெகேமியாட்ட சொல்றாரு, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு பாலா கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே எரேமியாவுக்கு தாங்க முடியாத துக்கம் என்னாச்சுங்க? ரொம்ப துக்கம் வந்துச்சு இல்லைங்களா? வாசிக்கிற இல்லைங்களா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அர்த்தசாஸ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. எல்லா யூதர்களும் ராஜ்யத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறார். பாபிலோன் ராஜாவுடைய காலத்துல நீங்க பார்க்கும்போது தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா இவங்களாம் ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்கிறாங்க அரசாங்கத்துல. அதே போல நெகேமியா என்ன வேலையில இருந்திருக்கிறாரு? நெகேமியா என்ன வேலையில இருந்தாருங்க? அர்த்தசாஸ்திர ராஜாவுக்கு பானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்தார். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலை அது. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, ரொம்ப துக்கமாக்குறாரு. முகத்தை பார்த்தனாங்க ரொம்ப துக்கம். ராஜா பாக்குறாரு, இப்படி ஒரு போது இவர் இருந்தது இல்லையே, எப்பவுமே சந்தோஷமா தானே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2-3ஆம் வசனத்தை வாசி.
ராஜாவை நோக்கி, ம். ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. ம். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் ம். பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது ம். நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். பாத்தீங்களா எப்படி நாட்டு பற்று பாத்தீங்களா? யாருக்கு? நெகேமியாவுக்கு தன் தேசத்தின் மேல் ஒரு பற்று பாருங்க. எருசலேம் மேல, எருசலேமுடைய செய்தி சொன்ன உடனே ரொம்ப துக்கமாயிட்டாரு. எதுக்குன்னு ராஜா கேட்கும்போது சொல்றாரு, என்னுடைய நகரம், என் பிதாக்கள் வாழ்ந்த நகரம் பாலா போய் கிடக்குது, சுட்டரிக்கப்பட்டிருக்கும் போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பாத்தீங்களா, நமக்கு இருக்கு நாட்டுப்பற்று எப்படி இருக்கு இல்லைங்களா? தேசப்பற்று இருக்கா? இருக்குங்களா? ரொம்பவே இருக்கு. ஆனா பிரியமானவர்களே, உலகத்திலேயே ரொம்ப தேசப்பற்று மிக்க மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அது யூதர்கள் தான். அதுலயும் முக்கியமா எருசலேம் நகரத்தின் மேல அவ்வளோ பற்று. எங்கேயாவது யூதர்கள் வந்து சந்திச்சுக்கினாங்கனாக்கா, அந்த காலகட்டங்கள் அங்க சிதறிக்கப்பட்ட காலத்துல எங்கேயாவது ஒருத்தர் ஒரு யூதனை பார்த்து மீட் பண்ணாருனாக்கா என்ன சொல்வாரா? வி வில் மீட் இன் ஜெருசலேம். ஒரு நாள் எருசலேம்ல நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போவாங்களாம். அவ்வளோ நம்பிக்கையும் ஒரு பற்றும் இருந்துச்சு. அதான் நம்ம பார்க்குறோம். இங்க நம்ம பார்த்த நெகேமியாக்கு பாருங்க எவ்வளோ பற்று. ராஜா பார்த்தாரு, இவருடைய தேசப்பற்றை பார்த்துட்டு லீவு கொடுத்தாரு. இவருக்கு லீவு. சரி, போய் என்ன பண்ணு, உன் விருப்பத்தின்படி உன் நகரத்தை கட்டிட்டாப்பா, நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணு. இந்த தூங்கு மூஞ்சோட, சாரி துக்க மூஞ்சோட என் சமூகத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு லீவ் கொடுத்து அனுப்புறார். எவ்வளவு நாள் லீவ் கொடுத்தாரு தெரியுங்களா? எவ்வளவு நாள் லீவ் கொடுத்தாரு? டீ பிரேக் பண்ணாங்களா? டீ பிரேக் எத்தனை பாடம் பிரதருங்க பாடம் முடிச்சாதான் டீ கொடுப்பாங்க இல்லைங்களா பிரதர்? அவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதில் டைமுக்கு முடிக்க சொல்லி வர நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க உற்சாகமா கேளுங்க அன்பானவர்களே. எவ்வளவு நாள் லீவ் கொடுத்தாரு தெரியுங்களா நெகேமியாக்கு? எவ்வளவு நாளுங்க படிச்சு இல்லையா? நெகேமியாக்கு 12 வருஷம் லீவ். எவ்வளவு வருஷம்? 12 இயர்ஸ். பைபிள்ல ரெக்கார்டு இருக்கு. 12 வருஷம் லீவ் கொடுத்து அனுப்பிட்டார். நம்ம பிரதர் பொல்மின் சந்திரன் பிரதர் 5 நாள் லீவ் கேட்டாங்க. ஊழியத்துக்காக வரும்போது 5 நாள் லீவ் போட்டு வந்தேன் பிரதர். நான் பாஸ்க்கு ரொம்ப என்னங்க, ஆனா ஒரு பாஸ் பரவாயில்ல, நல்ல பாஸ், வேலை கொடுத்துறாரு, லீவ் கொடுத்துறாரு. ஏன் லீவ் கொடுக்குறாரு? ஏன் நெகேமியாக்கு 12 வருஷம் லீவ் கொடுத்துருக்கிறார்? சொல்லுங்க பாக்க. என்ன பதில் சொல்லுங்க. நெகேமியா அவ்வளோ வேலையில உண்மையா இருந்திருக்கிறார். பாஸ்க்கு, தன்னுடைய எஜமானுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கிறார், நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறாரு. இந்த வேலையை விட்டுட்டு போனாலும் வந்து என்ன செஞ்சிருவார், இதை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஏன் நிறைய பாஸ்க்கு நமக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கனாக்கா, நம்ம மேல என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் கேட்டு 2 நாள் லீவ் எடுத்துருவானான்னு ஒரு பயம். பிரியமானவர்களே, வேதத்துல சொல்லுது நெகேமியாவுக்கு 12 வருஷம் லீவ். ஆக நெகேமியா போய் தன்னுடைய எருசலேம் நகரத்தை முழுசா கட்டி ஃபிட் பண்ணிடுறார், ஃபுல்லா மறுபடியும் ரீபில்ட் பண்ணார் பிரியமானவர்களே. ஆனா அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த நகரத்தின் மேல யுத்தங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. கிரேக்க ராஜ்யம் வந்துச்சு, அதுக்கு பிறகு ரோம் ராஜ்யம் அது மேல படையெடுத்து வந்தது. கடைசியாக 2வது முறையாக எருசலேம் நகரம் மறுபடியுமாக அழிக்கப்பட்டுச்சு. கிபி 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம் நகரம் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. டைட்டஸ் ராஜா மூலமாக எருசலேம் நகரம் மறுபடியுமாக அழிக்கப்பட்ட பிரியமானவர்களே, இது லாங் பீரியட், கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் வரைக்கும் யூதர்கள் எருசலேமுக்குள்ள கால் வைக்க முடியாதபடி செய்யப்பட்டுச்சு, சிதறடிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, பாழாய் போயிட்டு இருந்துச்சு 2000 வருஷங்கள் வரைக்கும். வசனம் சொல்லுது, புறஜாதியாருடைய காலம் நிறைவேறுக்கும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால மிதிக்கப்படும். அதுக்கு பிறகுதான் அன்புக்குரியவர்களே, யூதர்களுக்கு உலகத்தின் மேல், உலக ஜனங்களால, உலக தலைவர்கள் அவங்க மேல இரக்கம் வச்சு அவங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்கலாம்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க.
தனி நாடு கொடுக்கலான்ற தீர்மானம் எடுத்து 1948 வருஷம் 17 மே 14 இஸ்ரவேல் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு சரித்திரம் தெரியும். ஃபாஸ்டா போயிரு முடிச்சிடலாம், ஆயிடுச்சு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, இப்ப இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதோடைய முக்கிய நகரமாகிய எருசலேம் நகரம் இஸ்ரேலுடைய கரத்துல இல்ல. பிரியமான ஐநா யுஎன்ஓ என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமை யுஎனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அது பெலிஸ்தருக்கும் இல்ல, யூதர்களுக்கு இல்லாதபடிக்கு அது ஒரு புனித ஸ்தலமாக, எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஸ்தலமாகவும் அது ஐநாவுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் என்று சொல்லி ஐநா இதை யாருக்குமே கொடுக்காம வச்சிருந்தோம். ஆனா யூதர்களுடைய முழு நோக்கமே இதுதான்னாக்கா, இஸ்ரேல் அவங்க கைப்பற்றினதை விட எதை பிடிக்கணும்? எருசலேமை பிடிக்கும். சுதந்திரம் பெற்று அடுத்த நாளே பிரியமானவர்களே, அடுத்த நாளே யுத்தம் நடந்துச்சு. அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல படையெடுத்து வந்தாங்க. பிரியமான சகோதரர்களே, 9 மாதங்கள் யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் தன்னுடைய எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க ஜெயிச்சு அநேக இடங்கள் இன்னும் கைப்பற்றினாங்க. அதுக்கு பிறகு 1967 வருஷத்துல 6 நாள் யுத்தம் நடந்துச்சு. 6 நாள் யுத்தத்துக்கு பிறகு தான் எருசலேம் இவர்கள் கைக்கு மறுபடியும் வந்துச்சு. எருசலேமுடைய மெயின் பகுதி, முக்கிய பகுதி வந்துடுச்சு. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த எருசலேம் அழிக்கப்பட்ட இந்த காலகட்டத்துல கவனிங்க, எருசலேம் அழிக்கப்பட்ட இந்த காலகட்டத்துல முஸ்லிம்ஸ் அந்த எருசலேமை கைப்பற்றி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டினாங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அலாஸ்கா மசூதி, அலாஸ்கா மாஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மசூதி அவங்க கட்டிட்டு அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கிருந்து தான் முகமது பரலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு இடமாக இருக்கு. அதனால முஸ்லிம்ஸுங்களுக்கு மெக்கா மதீனாவை போல எருசலேமும் ஒரு புனித ஸ்தலமாக இருக்குன்னு சொல்லி அதை உறுதியா பிடிச்சிட்டாங்க. யூதர்களால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன கட்டிட்டு இருக்கிறாங்க? அங்கே மசூதி கட்டப்பட்டுக்குது. அதை இடிச்சாக்கா பிரியமானவர்களே ஒரு உலக பிரச்சனையா மாறி போயிடும். ஆனாலும் யூதர்கள் தொடர்ந்து அந்த இடத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. பல யுத்தத்துக்கு பிறகு அந்த இடங்கள் அநேகம் எருசலேம் பிடிக்கப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு சமீபத்துல தான் நம்ம ஹீரோ யாருங்க? அமெரிக்கன் பிரசிடென்ட், ரொம்ப போல்ட் மேன் இல்லைங்களா? துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடியவர். அது முக்கியமா யூதர்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தவர் இவர். ஏன்னாக்கா இவருடைய மருமகன் யாரு? இவருடைய மருமகன் ஒரு யூதன். இவருடைய மருமகன் யூதனா இருக்கிறதுனால யூதர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்தவர் இந்த யாருங்க பேரு? டொனால்ட் ட்ரம்ப். அது பேரை சொன்னோன்னு ஏஞ்சிட்டீங்க எல்லாரா? பிரசிடென்ட் மேல அவ்வளோ ஒரு இல்லைங்களா? மறுபடியும் வருவாருங்க, மறுபடியும் வர்றதா இருக்கு. மறுபடியும் போட்டியிட போற பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனு. அதனால சான்சஸ் இருக்கு. வருது தேவனுடைய சித்தமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஏன்னா இவர் வந்தாதான் யூதர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியும். அப்போதான் இன்னும் அவங்க எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு இவருடைய உதவி ரொம்ப தேவையா இருக்கு. அதனால இப்ப என்ன செஞ்சார் தெரியுங்களா? டொனால்ட் ட்ரம்ப் அன்புக்குரியவர்களே ஒரு முடிவு எடுத்தாரு. எருசலேமை நாங்க தலைநகரமாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முதலாவதாக எருசலேம் நகரத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக அங்கீகரிச்சு அதற்கு அடையாளமாக அதோடைய தூதரகத்தை, எம்பசியை அங்க எருசலேம்ல ஓபன் பண்ணாங்க. ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு சமீபத்தில். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நீங்க பார்க்கும்போது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை வெடிச்சிச்சு. எல்லா அமாசு மற்றும் அநேக இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க. அதனால யாராலுமே இதை தடுத்து நிறுத்த முடியல. ஆனா இப்போ எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரமாக முக்கிய நாடாகிய அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அமெரிக்காவுடைய இணைந்திருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிச்சு.
ஆனா பிரியமானவர்களே, இத்தோட எருசலேமுடைய பிரச்சனை நிக்காது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இது வரைக்கும் எருசலேமுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தோம். இனிமேல எருசலேமை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை 10 நிமிஷம் பார்த்து முடிச்சல். ஓகே, இப்ப பிரசன்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டோம். ஓகே, எருசலேம் மேல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்து எருசலேம் இப்ப நின்றுட்டு இருக்கு. யூதர்களுடைய கைக்கு வந்துடுச்சு. யூதர்கள் அதை தலைநகரமாக அறிவிச்சிட்டாங்க அமெரிக்காவுடைய உதவியால. ஆனா பிரியமான சகோதர சரியில்லை, இப்போ என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கும்போது சகரியா 12ஆம் அதிகாரத்திலையும் சகரியா 14ஆம் அதிகாரத்துல இந்த எருசலேம் நகரத்தை பத்தி சொல்லப்பட்டு ப்ராஃபஸி ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், படிக்கலாம். 12ஆம் அதிகாரத்துல 2 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். பாருங்க பிரியமான, இப்ப தேவன் என்ன செய்ய போறாரு அப்படின்னாக்கா, சுற்றிலும் இருக்கிற எல்லா நாடுகளையும் எங்க கொண்டு வந்துருவாரு? எருசலேமுக்கு விரோதமாக கொண்டு வந்துருவார். அதான் சொல்றாரு, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எருசலேமை ஒரு தத்தளிப்பின் பாத்திரம். என்னங்க தத்தளிப்பின் பாத்திரம்? பதட்டம். ஐயோ, 3ஆம் உலக யுத்தம் நடந்துடுமான்னாங்க. எல்லா நாடுகளுக்கும் பதட்டம். சமாதானம் பேசுறாங்க, வார் நிறுத்துங்க சொல்லி சமாதானம் பேசுறாங்க பிரியமான எல்லா நாடுகளும். ஏன்னா ஒரு பயம், ஒருவேளை 3ஆம் யுத்தம் நடந்துச்சுனாக்கா மனித குலம் என்னங்க, எல்லா நாடுகளும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா நாடுகள்கிட்ட என்ன இருக்குது? எல்லாருடைய நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் மிசைல்ஸ், சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை எல்லா நாடுகளும் வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்ப நம்ம ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம்னு இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு காட்டிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை இப்போ இன்னொரு என்ன இருக்குது, பல மாதங்கள் தொடர்ந்துட்டு இருக்குது. நெத்தனியாஹு அறிவிக்கிறாரு, என்ன சொல்றாருனாக்கா, ஹமாஸ் பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் முடியாது, இது மாத கணக்குல தொடரும். ஹமாஸை முற்றிலும் அழிக்கிற வரைக்கும் நாங்க என்ன மாட்டோம், ஓய மாட்டோம். இந்த பக்கம் ஐநா கண்டனம் தெரிவிக்குது, அந்த பக்கம் எல்லா அரபு நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க வார் நிறுத்த சொல்லி. ஆனா யார் பேச்சும் கேட்காம தொடர்ந்து யுத்தம் நடத்திட்டு இருக்கு இஸ்ரேல். பிரியமானவர்களே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன இருக்குது, நிறைவேறுகிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை ஹமாஸ் பிரச்சனைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களே, பிரச்சனை தான் வர தெரியுங்களா, ஜெருசலேம். யூதர்கள் என்ன செய்ய போறாங்க தெரியுங்களா அன்புக்குரியவர்களே, இந்த ஹமாஸ் பிரச்சனையை வச்சுதான் எதை படிக்கணும், எருசலேம்ல இருக்கிற அலாஸ்கா மசூதிய உடைக்கணும், அங்க அதை அழிக்கணும், முழுசா எருசலேம் இவங்களுக்கு பக்கமா கொண்டு வரணும். அதனாலதான் இங்க வருஷம் சொல்றது, எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன், எருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையில யூதாவும் அப்படியா. 3ஆம் வாசிக்கலாம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, 3ஆம் உலகத்துடைய மையம் என்ன தெரியுங்களா, சென்டர் ஆஃப் தி தேர்ட் வேர்ல்டு வார். தேர்ட் வேர்ல்டு வாருக்கு என்னங்க பிரச்சனை, என்னங்க காரணம் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் எருசலேம் நகரம் தான் காரணம். 1ஆம் உலக யுத்தத்துக்கு 2ஆம் உலக யுத்தத்துக்கு காரணங்கள் பல இருந்துச்சு பிரியமானவர்களே. ஆனா 3ஆம் உலக யுத்தம் நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம் பைபிள் ப்ராஃபஸி சொல்லுது, நாங்க அந்நாளில நான் எருசலேமுக்கு விரோதமாய் சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளுக்கும் பாரமான கல்லாக்குவேன். எருசலேம் பிரச்சனை தாங்க உலக பிரச்சனையா மாறி அது ஒரு உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப என்ன சொல்லுது பாருங்க, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஃபைனல் வார் இதுதான் பிரியமானவர்களே. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசன வசனங்கள், தேர்ட் வேர்ல்டு வார் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு விரோதமா, நாங்க ஒரு நாட்டுக்கு விரோதமா இந்த உலகத்துக்கு எல்லா நாடுகள் என்ன பண்ணுமா, கூடிக்கொள்ளும். அதாங்க சொல்லுது, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்ளும். கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க பிரியமானவர்களே.
உலகத்துல வந்து 93 நாடுகள் இருக்கு. எவ்வளவு நாடுகள் இருக்கு? சாரி, 193, 193 நாடுகள் இருக்கு. 193 நாடுகளும் ஒரு சின்ன நாட்டு மேல பாஞ்சிச்சுனாக்கா என்ன ஆகுறது அந்த நாடு? யாரு மேல? புரியுங்களா? எருசலேமை சுத்தில நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நீங்க மேப் பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலை சுத்தில யார் தான் இருக்கிறது? எல்லா எனிமீஸ். நார்த்ல பாத்தீங்கன்னாக்கா நாங்க லெபனான் நிக்குது, கொஞ்சம் அப்படியே கீழே இருந்தா சீரியா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜோர்டானு, கொஞ்சம் பின்னால போனா ஈராக்கு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏமனு, அதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈஜிப்டு, பிரேமனால கத்தாரு, இவங்கெல்லாம் சைட்ல சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கு பரம எதிரியா இருக்கக்கூடிய ஈரான். இப்படிப்பட்ட எதிரிகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி இந்த நாடு ஜெயிக்க போகுது? எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகுது? இப்பயே பாருங்க பிரியமானவர்களே, ஈரான் வந்து நேரடியாக இஸ்ரேலோட யுத்தம் பண்ணாம அங்கங்க இயக்கங்களை உண்டாக்கி வச்சுட்டு இருக்குது. ஹிஸ்புல்லா வந்து லெபனான்ல வச்சுட்டு இருக்கிறான். காசால அமாஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த டனல்ஸ் இல்லைங்களா பிரியமானவர்களே, அந்த டனல்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு இதுவா கட்டி இருக்கு. கொஞ்சம் ஏமன்ல பாத்தீங்கன்னா அங்க ஹவுதின்ற ஒரு இயக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம். எதை சமாளிக்கிறது, எதை விடுதுன்னு என்ன பண்ண முடியல, இஸ்ரேலால முடியல. பாருங்க பிரியமானவர்களே, அமாஸ் அழிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் கம்ப்ளீட்டா அவங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியல. சரி, இப்ப தன்னுடைய படைகளை அப்படியே லெபனான் பக்கம் திருப்பிட்டு இருக்குது இஸ்ரேல். ஏன்னா ஹிஸ்புல்லா அங்க என்ன பண்ண போதா, தன்னை தாக்க போகுது, அது சமாளிக்கணும்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது பிரியமானவர்களே, எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கூடிக்கொள்ளும். அதான் இங்க வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பாருங்க பிரியமான, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பிரியமான சகோதரர்களே, எப்படி இந்த பிரச்சனைய எப்படி இஸ்ரேல் சமாளிக்க போகுது? ஒரு பக்கம் உள்நாட்டு ஜனங்க இல்லைங்களா, பணைய கைதிகளை மீட்டு கொடுக்க சொல்லி அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ண பிரச்சனை குத்துனுங்கிறாங்க. நத்தானியாவை ராஜினாமா பண்ண சொல்லி உள்நாட்டு ஜனங்களே என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஒரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எல்லா நாடுகளும் பாருங்க, இதுதான் மேப். இஸ்ரேல் யார் மத்தியில இருக்கு பாருங்க, அதை சுத்திலாம் பாருங்க. மேல லெபனான் இருக்கு, அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீரியா, இந்த பகுதி ஜோர்டானு, இந்த பக்கம் ஈஜிப்டு. அப்படியே நீங்க வெளியே போனீங்கன்னா பாருங்க பிரியமானவர்களே, இஸ்ரேல் இந்த சின்ன நாட்டுக்கு வெளியில ஈராக்கு, அதோடைய பரம எதிரியா இருக்கக்கூடிய ஈரானு, கத்தாரு, பஹ்ரைன், இந்த பக்கம் அப்படியே தொடர்ந்து பிரியமானவர்களே இஸ்ரேல் சுற்றிலும் பெரியது. ஈரானுக்கு சப்போர்ட் ரஷ்யா, ஈரானுக்கு ஆதரவு எதுங்க ரஷ்யா, நார்த் கொரியா, அப்புறம் சைனா. பிரியமான அமெரிக்கா மாத்திர கொஞ்சம் சப்போர்ட் குத்துன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல அமெரிக்கா என்ன செய்ய தெரியுங்களா, தன்னுடைய ஆதரவை திரும்ப வாங்கிக்கும். எப்ப மாறும்னு தெரியாது. அமெரிக்காவை நம்பி நம்ம எதுலயும் என்ன பண்ண முடியாது, இறங்கிட முடியாது. ஏதோ அமெரிக்கா வந்து ஏதாவது ஆதாயம் இருந்தா தான் அவங்களுக்கு உதவி செய்யும், அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். ஆனா அன்புக்குரியவர்களே, எதுவுமே இல்லைன்னாக்கா என்னங்க, அமெரிக்கா பின்வாங்கி. இஸ்ரேலோட ஒரு நட்புறவா இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா, எங்க இஸ்ரேல நம்ம வந்து அதுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலனாக்கா ரஷ்யா அது கூட என்ன ஆயிடும், ரஷ்யா அது கூட கூட்டு இணைஞ்சிடுன்ற ஒரு பயத்துல தான் அப்போது இஸ்ரேல் பக்கமா நிக்குது. ஆனா பிரியமானவர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஹிட்லரு யூதர்களை சாகடிச்சிருந்தார் இல்லைங்களா, ஹாலோகாஸ்ட்ல ஹிட்லர். அப்போ தஞ்சத்துக்காக அமெரிக்காவுக்கு போறாங்க யூதர்கள் எல்லாம், தஞ்சத்துக்காக அகதிகளா போறாங்க அமெரிக்காக்கு. ஆனா அன்புக்குரியவர்களே, அமெரிக்கா அவங்கள வரவேற்கவே இல்லை. திரும்பி தயவுசெய்து திரும்பி போயிடுங்க, இங்க மட்டும் வந்துடாதீங்கன்னு ஒரு காலத்துல சொன்ன அமெரிக்கா. ஏன்னா அன்னைக்கு யூதர்களால் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அவங்க கிட்ட இருக்கிற அறிவு, பணம், இதெல்லாம் பார்த்து தான் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறாங்க.
ஆனா வேதம் சொல்லுது எல்லா ஜாதிகள் என்ன அவங்களும் அதுக்கு எதிரமா கூடிக்கொள்ளும், இன்க்ளூடிங் அமெரிக்கா கூட. அப்பதான் பிரியமானல்ல என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்கும்போது அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப எப்படி இது இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகுது இஸ்ரேல்? ஒரு சிறிய நாடு எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிக்கும்? எல்லா நாடையும் எப்படிங்க சமாளிக்க முடியும்? பிரியமானவர்களே, அப்பதான் யூதர்கள் யாரை நோக்கி கூப்பிடுவாங்க? தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல போராடும். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும். அந்த காலகட்டத்துல ஆண்டவர் அதற்காக யுத்தம் பண்ணுவாருங்க பிரியமானவர்களே. 9ஆம் வசனத்தை வாசிங்க, 9th verse. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். பாருங்க பிரியமானவர்களே, தேவன் எல்லா ஜாதிகளையும் என்ன செய்வாரா? அழிப்பார். ஒரு மிராக்குலஸ் வார், ஒரு அற்புதமான யுத்தத்தை தேவன் நடத்துவார். அந்த யுத்தம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த யுத்தம் தேவன் எப்படி செய்வாரு? வாசிங்க பிரியமானவர்களே, சகரியால நம்ம வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பைபிள் எடுத்து படிங்க. சகரியா 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். அந்நாளிலே நான் குதிரைக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எப்படி இந்த ஒரு யுத்தத்தை நடத்துவார்? அதான் இங்க சொல்றார். ஆண்டவர் எப்படி இந்த யுத்தத்தை நடத்துவார்னா, நாங்களா அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தை வர பண்ணி, பாத்தீங்களா? புத்தி மயக்கத்தை வர பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை வைத்து ஜனங்களுடைய ஜனங்களுடைய குதிரைகளுக்கெல்லாம் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணு. என்ன பண்ண போறாரு ஆண்டர் கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கு யுத்தத்துடைய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு. குதிரைகளையும் கத்தியை கொண்டு போய் யுத்தம் பண்றதுல மிசைல்ஸ் ஆயிடுச்சு. 5 minutes வந்துடுற மிசைல்ஸ். நீங்க என்னங்க ஏவுகணைகள், இன்னைக்கு மனுஷன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்னங்களா? கிட்ட போய் கையில தூக்கி போடுற பாம் இல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கமாண்ட் குத்திங்கன்னா போதும், நீங்க நினைச்ச இடத்த துல்லியமா தாக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லா நாடும் வச்சிருக்கு, இன்க்ளூடிங் இந்தியா. இங்க இருந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு டெக்னாலஜி, அந்த அளவுக்கு இன்னைக்கு என்னங்க சயின்ஸ் வந்துட்டு. அப்ப தேவன் என்ன செய்ய போறாருனாக்கா, பாருங்க, அந்நாளில குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தை உண்டு பண்ணிடுவார். ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவார் ஆபரேட்டர்ஸ்களுக்கு. கமாண்ட் என்ன பண்ணிடுவாரு? கமாண்ட் கொடுக்கிறவரை மாத்தி கொடுக்க வச்சிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அன்புக்குரியவர்களே. இப்போ லேட்டஸ்டா நடந்திருக்கு. தேவன் பாருங்க அன்புக்குரியவர்களே எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னா, இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இப்ப ரஷ்யா வந்து இஸ்ரேல் மேல என்ன பண்ற ஒரு ஏவுகணைய அங்க ஏவுறது அப்படின்னாக்கா, அது நேரா ரஷ்யா ஏவுற ஏவுகணை தேவன் என்ன பண்ணிடுவாரு? அப்படியே சைனா பக்கம் திருப்பி விடும். எங்க போய் விழுவோம்? சைனால போய் விடும். அப்பதான் யார் போடுறது இது திடீர்னு கேட்டா, இது ரஷ்யா. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டானே அப்படின்னு சண்டை யாருக்கு? சைனாக்கும் ரஷ்யா. அங்கிருந்து ஈரான் ஒண்ணு ஏவுறா. இப்ப ஈரான் தேவன் அப்படியே அது என்ன பண்ணுவாரு? அதை அப்படியே டைவர்ட் பண்ணி நாங்க நார்த் கொரியா மேல ஒண்ணு சண்டை. யாருக்கு? நார்த் கொரியாக்கும் ஈரானுக்கும் சண்டை. இப்படித்தாங்க நடக்க யுத்தம் பைபிள் சொல்லுது. ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வார், ஒரு குழப்பங்கள். கமாண்ட்ஸ்னாங்க அங்க கொடுக்கப்படுகிற கட்டளைகள் வந்து தேவன் மாத்தி விடுவாரு. அதே நேரத்தில் பிரியமானவர்களே, அங்க சேட்டலைட் இருக்குது இல்லைங்களா? நாங்க சேட்டலைட் தானே இதெல்லாம் ஆப்ரேட் பண்றது. அதுல தேவன் சின்ன ஒரு கோளாறு பண்ணிட்டாருனாக்கா ஃபுல்லா சேஞ்ச். அன்புக்குரியவர்களே, இது சமீபத்துல இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் தயாரிக்க வேலைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னங்க நியூக்ளியரை தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இஸ்ரேல் வந்து அவங்க நியூக்ளியர் அந்த ஸ்டேஷனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அந்த சாப்பாடு டைமில் நமாஸ் படிக்க போகிற இந்த நேரத்தை பயன்படுத்திக்கின்னு அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போயிருக்கிறாங்க. ரெடாரில் வந்து பிரியமானவரில் ரெடார் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? எந்த ஃப்ளைட் உள்ளே வந்தாலும் என்ன பண்ணாங்க, அங்கே அலர்ட் கொடுக்கும். ரெடார் சிஸ்டத்தையும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஃப்ளைட்டும் வராத மாதிரி அந்த ரெடாரில் காட்டுது. ஆனால் உள்ளே போயிட்டு அவனுடைய நியூக்ளியர் ஸ்டேஷனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இப்படியே தேவன் வந்து என்ன செய்வார்? இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது அன்பானவர்களே, எல்லா தேசமும் அப்போதான் தெரிஞ்சுக்குவாங்க யூதர்களுடைய தேவன் தான் உயிர் உள்ள உண்மையான தேவன் என்று சொல்லி எல்லா தேசத்தார்கள் தெரிந்து கொண்டு எல்லாரும் எங்க வருவாங்க? எல்லாரும் எருசலேமுக்கு வரும். சகரியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேக 8:22. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அன்புக்குரியவர்கள் எல்லாரும் எங்க வருவாங்களா? எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க. எருசலேம் உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு ஆலயமாகும். எதுக்கு வருவாங்களா? பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வருவார்கள். அடுத்து 23ஆம் வசனம் 23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அதோடைய சரித்திரம். இந்த யுத்தத்துக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாம் வந்து தேவனை தெரிஞ்சுக்குவாங்க. யெகோவா தேவன் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? பிரியமானவர்களே, உலக நாடுகள் எல்லாம் இவங்க மேல யுத்தம் பண்ண வந்து கூட இந்த ஜனங்கள் என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. அதுக்கு நிறைய நிழல் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. பிரியமானவர்களே, அனனியா மிசாவேல் அசேரியாவை நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சாரு? அக்னி ஜுவாலையில போட்டார். அக்னி என்ன செய்யல அவங்கள? அக்னி அவங்களை எஃபெக்டே பண்ணல. அப்பதான் நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய தேவன் தான் உண்மையான தேவன். அந்த தேவனை பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னாக்கா உங்க வீடுகள் எருக்களமாக்கப்படும் சொல்லு. அது ஒரு நிழல். அதே மாதிரி ஒரு அக்னி சோதனை தான் இப்ப இஸ்ரேலுக்கு வரப்போற அந்த சோதனை. அந்த அக்னி சோதனையில அந்த அக்னி வந்து அவங்களை எதுவுமே பட்சிக்காது. ஏன்னா அவங்க கூட நிக்கிறவர் யாரு? 4ஆவதான ஒரு மனுஷன் இருந்தார் இல்ல, மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக யுத்தம் பண்ணு. அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லோரும் எப்படி அன்னைக்கு நேபுகாத்நேச்சர் உலகத்துக்கு எழுதி அனுப்புனார், லெட்டர் எழுதி அனுப்புனார். அன்புக்குரியவர்களே, நீங்க படிச்சு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. நேபுகாத்நேச்சர் உலகத்துக்கு லெட்டர் எழுதி அனுப்புனாரு. இவங்க தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தார். அதே போல உலக நாடுகள் எல்லாம் ஒத்துக்கும் யூதர்களுடைய தேவன் தான் உயிருள்ள தேவன். சபரியமானவர்களே, அடுத்து வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம சொன்ன இல்லைங்களா, எருசலேம் என்ன சொன்ன ஆரம்பத்துல? பேர் மாத்திரம்தான், சமாதானத்தின் அஸ்திவாரம். பிரியமானவர்களே, இதுக்கு இந்த பேர் எப்ப பொருத்தமாகும்னா இப்ப பொருத்தமாகும். இந்த பிரச்சனைக்கு பிறகு எருசலேம் என்ன ஆக போகுதுனாக்கா பிரியமானவர்களே, உலக ஜனங்களுக்கு சத்தியத்தையும் நீதியை கொடுக்கிற ஒரு நகரமாகும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நீதிபுரம் என்றும் சத்திய நகரம். ஆனா எருசலேம் பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறவர்களே, கொலை செய்கிறவர்களே. எருசலேம் நகரம் எப்படிப்பட்ட நகரம் தெரியுங்களா? யாரை அனுப்புனாலும் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு சாவடிச்சிருவாங்க. கொலை செய்கிற நகரம், ஒரு கொலைக்கார நகரம் தான் இந்த எருசலேம் நகரம். நீதிமான்களுடைய ரத்தங்கள் எங்க சிந்தப்பட்டிருக்கு? அந்த நகரத்தில் சிந்தப்பட்டிருக்கு. இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை பத்தி சொல்றாரு, எருசலேம் எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே.
அப்படின்னு சொல்லி இந்த நகரத்தை குறித்து ஆண்டவரடி பேசுறார். ஆனா பிரியமானவர்களே, இந்த நகரம் இன்றைக்கு அப்படி இருந்தாலும் வரப்போற காலத்துல இது நீதிபுரம், அப்புறம் சத்திய நகரம் என்று இதுக்கு பெயர் வழங்கப்படும். பிரியமான சகோதரர், அது மாத்திரம் இல்ல, எல்லா ஜனங்கள் அதற்கு என்ன ஆவாங்களாம்? ஓடி வருவார்கள். எல்லா ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார். அதான் பிரியமான எருசலேமுடைய சரித்திரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சரித்திரமும் மற்றும் தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம்? நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிரியமான நிறைய வசனர்கள் எழுதிக்கோங்க. ஏசாயா 2:3 கூட சொல்லுது, எல்லா ஜாதிகளும் எருசலேமுக்கு ஓடி வருவாங்க, எருசலேம்ல இருந்து தான் கர்த்தருடைய வசனம் புறப்படும், உலகத்துக்கு சத்தியத்தை வழங்கும். இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிற இந்த சத்தியம் கூட எங்க ஆரம்பிச்ச மசிறீங்களா? எங்க ஆரம்பிச்சாங்க அப்போஸ்தலர் இந்த ஊழியத்தை? இயேசுவோட அப்போஸ்தலர் எங்க ஆரம்பிச்சாங்க? எருசலேம்ல தான் ஆரம்பிச்சாங்க. எருசலேம், யூதேயா, சமேரியா, உலகம் முழுவதும் என்னாச்சுங்க. ஆனா சத்தியம் எங்கிருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேம்ல இருந்து தான் புறப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நகரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருந்தோம் பிரியமானவர்களே. ஆனா இன்னொரு நகரம் இருக்குது. என்னங்க? இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு நகரம் இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? என்னங்க தெரியுங்களா? அது எந்த நகரம் தெரியுங்களா? வெரி குட். எது? புதிய எருசலேம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:21 வாசிக்கும் போது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது எப்படி இருந்துச்சுங்களா? மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. அது யாருங்க? இது சபை. பிரியமானவர்களே, இந்த எருசலேமுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னதாக என்னங்க? புதிய எருசலேம் என்ன ஆகணும்? அலங்காரிக்கணும். அதங்க சொல்லுது, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்துச்சு. பிரியமானவர்களே, மணவாட்டிக்குரிய குணலட்சணங்களை நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். பொண்ணு, பிரியமானவர்களே, கோல்டு, சில்வர் நம்ம என்ன பண்ணோம்? அலங்கரிக்க வேண்டும். தேவனுடைய நல்குணங்களால நம்ம அலங்கரிக்கணும். அப்போதான் நம்ம புதிய எருசலேமாக மாறுவோம். அது மாதிரி கலாத்தியர் 4:27-26 சொல்லுது, மேலான எருசலேம் யார்? அது சபையாகிய நம்மை தான் பேசு. பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் வாசிக்கும் போது எபிரேயர் 12:22 சொல்லுது, பரம எருசலேம். என்னங்க? பரம எருசலேம். அன்புக்குரியவர்களே, இந்த எருசலேம் மூலமா தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகல இந்த நாளில தேவனுடைய கிருபையினால எருசலேமுடைய சரித்திரமும் தீர்க்க தரிசனமும் அதெல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரியவர்களே, புதிய எருசலேம் யார்? புதிய எருசலேம் தான் யாருங்க? நாமே அந்த புதிய எருசலேமாக இருக்கிறோம். ஆகல அன்புக்குரியவர்களே, நாம் சபை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இந்த உலகத்துக்கு என்ன வரும்? சமாதானமும் சந்தோஷமும் சத்தியமும் வரும். தேவன் காத்துருக்கிறது யாருக்காகத்தான்? நமக்காக தான் காத்துட்டு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம முடிச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தேவனுடைய வார்த்தை சொல்லுது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. இந்த வாய்ப்பளித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி துதி சோத்திரங்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த பாடத்தை தேவன் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.